ஹலோ ரிமேஸ், இந்த விளாக் ட்ராவல் விளாக் கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் வீடியோ தான். எனக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால கிரியேட் பண்ணது தான் இந்த விளாக். நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோட ப்ரீவியஸ் விளாக், பிஎல்ஏ விளாக். அங்கே காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டிருப்போம். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏடிஎம்கே டிஎம்கே அங்கிள்ஸும் அண்ணனும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது உண்மையிலே உண்மைதான். பட் இப்போ நம்ம இந்த விளாக்ல பார்க்க போகிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். உண்மையை சொல்லணும்னா, ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களாலேயோ இல்லை அந்த கட்சி தலைவராலேயோ வர பிரச்சனையை விட நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற நிறைய பேரால தான் இப்ப நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களோட பிஹேவியரால தான் அந்த கட்சிக்கும் அந்த கட்சி தலைவருக்குமே கெட்ட பேரு. அந்த கட்சியை பத்தி கெட்ட ஒப்பீனியன் இல்ல, அந்த கட்சியை நான் வெறுக்கலன்னா கூட இவங்க பண்ற பிஹேவியராலே அந்த கட்சியை வெறுக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒண்ணுதான் எனக்கும் நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்றத வித் ப்ரூஃபோட நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதுக்கு மேலேயும் இது தொடர்ந்துச்சுன்னா நம்ம லீகலா என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்ல, தனி மனுஷனையோ ஒரு கட்சியோ யாரையுமே காயப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இல்ல. இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு தான் நான் போடுறேன். ஏன்னா எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா யாருமே வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற தைரியத்துலதான் எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் மந்த் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ நார்மலா நானும் அட்டன் பண்ணி பேசினேன். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருந்தாங்க. அட்டன் பண்ணதும் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஜென்ரலா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நானும் ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ டிவிகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நீ விஜய் ஃபேன்ன்றதால தானே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் விஜய் ஃபேனா இல்லைனாலும் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், புதுசா ஒருத்தர் வராங்கன்றப்போ நம்ம சப்போர்ட் பண்ணி பாக்குறதுல எதுவும் தப்பு இல்லையே. இப்போ புதுசா ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு போட்டுதான் பார்ப்போமே, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. அவங்க சப்போஸ் தப்பே பண்ணாலும் அதை எடுத்து கேட்கறவளாவும் நான் இருப்பேன். நான் ஏதோ அப்படியே கண்மூடித்தனமா ஃபேன்ன்றதால சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். நல்லது பண்ணா வரவேற்பேன், கெட்டது பண்ணா ஏன் கெட்டது பண்றீங்களும் கேட்கதான் செய்வேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அரசியல் புரிதல் இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசுறேன், பரவாயில்ல. நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன், இல்லைங்க எனக்கு அரசியல் அவ்வளவா தெரியாது. விஜய் அரசியலுக்கு வந்தப்புறம் தான் நானும் அரசியல்லாம் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். இனிமே போக போக நானும் நல்லா அரசியல் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லப்பா கத்துக்கோ, நல்லதுதான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கேட்டேன், நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்டிகேன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லல, ஓகேன்னு விட்டுட்டேன். இவங்கன்னு இல்லை, யார் என்கிட்ட எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொன்னப்பயும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஏன்னா அது அவங்கவுங்க ஓட்டு, அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் போட போறாங்க. ஸோ அதுல நான் வந்து கருத்து சொல்ல எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு தான் விட்டேன். அவங்க உடனே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்க 16 வருஷமா இருக்கோம், களத்துல இறங்கி வேலை எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனா விஜய் என்ன பண்ணிட்டாங்க, இப்பதான் வந்தாங்க, 2 வருஷம் தான் ஆச்சு வந்து, எதுவுமே பண்ணல, ஆனா எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், விஜயும் நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய தெரியாம வேணா இருந்திருக்கே தவிர ஆனா நிறைய பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறையவே தெரியும், நிறைய பண்ணிருக்காங்க. 25 to 30 இயர்ஸாவே அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். நாங்க அரௌண்ட் ஒரு 52 minutes சம்திங் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரோ கூப்பிட்டாங்கன்ட்டு போயிட்டாங்க. நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இல்லையா, விஜய் என்ன அப்படி பண்ணிட்டாருன்ட்டு. ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டு அந்த லிங்க் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு தம்ஸ் அப் அனுப்பியிருந்தாங்க. நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணேன்னு இங்கேயும் ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. They ask, what has Vijay done for the people? Let's see. மணியா நீ வரலாறு தெரிஞ்சுக்கோன. விஜய் உயிரன வரனா, விஜய் எளியவன் குரல்னா, விஜய் தனியார் இல்ல கடல்னா, விஜய் எளியவன் குரல்னா, விஜய் தனியார் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.
உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணேன். அதுவும் நானா வாண்டடாலாம் அனுப்பல. அவங்க கொஞ்சம் ஓவரா தான் மொபைல்ல என்கிட்ட பேசினாங்க. அதுக்காக தான் நான் அனுப்பி வச்சேன். அப்பயும் நான் அமைதியா தான் இருந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் நான் அனுப்பி வச்சேன். நான் எதுவும் குத்தணும் அப்படின்லாம் நினைச்சு அனுப்பல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு நான் பதிலா ரிப்ளை பண்ணேன், அவ்வளவுதான். அவங்க ஈவினிங் எனக்கு ஒரு FB லிங்க் அனுப்புனாங்க. ஆனா என்கிட்ட FB இல்ல, அதனால என்னால பார்க்க முடியல. சாரி, என்கிட்ட FB இல்லன்னு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்கிட்ட FB அக்கௌண்ட் இருந்தது தான், நான் அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். நியூவா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலான்னு. சோ அதனால இப்போ என்கிட்ட FB இல்ல. அந்த FB லிங்க் மட்டும் நான் அப்பயே ஓப்பன் பண்ணி பாத்துருந்தேன்னா நான் அப்பயே ஸ்டாப் பண்ணிருப்பேன் இவங்க கிட்ட பேசுறதை. இவ்வளவு ஒன்மெல்லாம் வச்சிருக்காங்க உள்ள அப்படின்ட்டு. இந்த லிங்கை நான் May 5 தான் ஓபன் பண்ணி பார்த்தேன். எங்க அம்மா கிட்ட FB இருக்கு, சோ அதுல நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். அது என்ன வீடியோ நீங்களே பாருங்க. நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பா குறைக்கிற நாய் கிடையாது. நாங்க 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்டா. தலைவாரி வளர்ச்சியாக்க வந்துட்டோம். ஒரு அண்ணன் கூட்டம் சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட இல்ல. இப்படி போனாதான் அவர் பக்கத்தை நான் நிக்க முடியும். நாங்க பாத்தீங்களா எப்படி அனுப்பியிருக்காங்கன்னு. இதுல எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன பண்ணிட்டாரு விஜய், 2 வருஷம் தான் இருக்காங்கன்னு. அதுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன். அது நல்ல விஷயமா பாசிட்டிவா தான் அனுப்பிச்சேன். யாரையும் குத்துறதாவும் இல்ல, காயப்படுத்துறதாவும் இல்ல. அவங்க பதிலுக்கு என்ன அனுப்பியிருக்கணும் எனக்கு, சீமானும் 16 வருஷம் இதெல்லாம் பண்ணாங்கம்மா அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தா நான் பெருமைப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, நம்ம அனுப்புனதுக்கு அவங்க பதிலுக்கு ஒரு வீடியோ அனுப்புறாங்களா, ஓகே அப்படின்னு. இது என்ன வீடியோ ஆக்சுவலி, நம்மள அசிங்கப்படுத்துறாங்களாமா. May 5 இந்த வீடியோ பார்த்தப்பறம் நான் என்ன பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு, ஏன்னா நான் இந்த வீடியோ May 5 தானே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லணும்ல. April 22 நடந்துச்சு. April 23 எலெக்ஷன் டே அன்னைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஹாய்னு. நானும் ஹாய்னு மெசேஜ் பண்ணிருந்தேன். ஓட்டு போட்டுட்டியான்னு கேட்டாங்க. நானும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே சொன்னாங்க. நானும் ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ஓகே நான் BLA அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்க. அப்படின்னா நான் BLA அப்படின்னா இதுதான் அந்த வாய்ஸ் நோட்ல இருந்தது. நான் பூத் லெவல் ஏஜென்ட்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓ சரிங்க மேடம், எனக்கு தெரியலன்னு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபன்னியா பேசுற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேன்னு விட்டேன். இது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன வீடியோன்னு போடுறேன், நீங்களே பாருங்க. போறீங்களா போடுங்க. நாம் தமிழக கட்சி இந்த 15 ஆண்டு அந்த களத்துல நிக்கிறோமா. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மின் தகவரம், ஸ்டெர்லைட், அணுகுல, அணுக்களி மையம், கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், மிக்சாம் புயல், நிவர் புயல், வர்தா புயல், எல்லாத்தையும் களத்துல நிக்கிறோமா. நாம் தமிழக கட்சிக்கு ஊடகங்கள் அந்த வெளிச்சத்தை கொடுத்தது கிடையாது. நீங்க நாம் தமிழக கட்சி 15 ஆண்டா இந்த களத்துல நிக்கிறோம். நாம் தமிழக கட்சி குறித்து இந்த காட்சி ஊடகங்கள்ல மிஞ்சி போனா ஒரு 30 வாதம் தான் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த 15 ஆண்டுக்கும் சேர்த்து நாம் தமிழக கட்சி குறித்து விவாதங்கள் எடுக்கப்படாது. நாம் தமிழக கட்சிக்கு எல்லா வாதங்களுக்கும் அழைப்பு எடுக்கப்படாது. ஏன்னா நாம் தமிழக கட்சி பொதுக்கூட்டம் நடத்தும். எந்த தொலைக்காட்சி நேரலையா போடாது. நேரலையா அண்ணன் பேசுறாரா, நேரலையா போடாது. ஆனா விஜய் ஒரு கூட்டம் போடுறாரு. ஏன்னா நடிகர்னா அந்த ஊடகங்களுக்கு ஒரு அலாதி பிடிக்கும். அப்ப அவர் கூட்டம் போடுறாரா, இந்த கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கு போறாரா, அந்த போற நேரத்தை கூட பின்னணி இசையோட பாட்டை போட்டுட்டு அதை ஊடகங்கள் படம் பிடிக்கும். நாம் தமிழக கட்சியோட பொதுக்கூட்டங்கள்ல நான் 2012 டிசம்பர் 15 இருந்து ஆரம்பிச்சு இப்ப 2025 இந்த ஆள் நான் பொதுக்கூட்டங்கள்ல பேசி வர்றேன். ஊடகங்கள் அப்படி தூக்கியெல்லாம் பிடிக்கல. நாங்க எங்களுக்கு ஒரு ஊருகா போல ஊடகங்கள் கொஞ்சம் ஒன்று தொட்டுக்கும். அந்த இடைவெளியில போய் பேசி அங்க கவனம் பண்ணி அங்க செய்தியை கொண்டு போய் சேர்த்து நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க ரஜினிகாந்த் கட்சி உடங்க போறதா வச்சாரு. ஊடகங்கள் எத்தனை தொலைக்காட்சி விவாதங்கள், எத்தனை ஊடக வெளிச்சம். அதே போல கமலஹாசன் கட்சி உடங்குறப்ப வீட்டுல இருந்து அவர் அந்த கூட்டத்துக்கு போற வரைக்கும் எல்லாமே நேரலை செய்யப்படும். நாம் தமிழக கட்சிக்கு அந்த அளவுக்கு என்னைக்கு கொடுத்தாவது ஊடகங்கள் ஜனநாயகத்தோட 4ஆம் தூண் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டாலும் ஊடகங்கள்ங்கிறது முதல்ல ஒரு நிறுவனம். அங்க இருக்கக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் தாண்டி அவங்க ஊழியர்கள். அந்த ஊடகங்களுக்கு ஒரு புற அழுத்தம் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு லாப நட்ட கணக்கு இருக்கும், சுய தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, கொள்கை நிலைப்பாடு இருக்கும், வணிகம் சார்ந்த கொள்கை நிலைப்பாடு இருக்கும். அதன் அடிப்படையில் நாம் தமிழக கட்சியை ஒரு உண்மையான மாற்று அரசியல் மலர்றதை ஊடகங்கள் பெருவாரியா விரும்புறதில்லை. அவங்களுக்கு இது போல கவர்ச்சி ஏதாவது வரணும்,
அது வந்து மக்களுக்கு வந்து அந்த காட்சியை போட்டு அவன் கண்களுக்கு தீனி போன இந்த வீடியோ அனுப்புனாங்க. ஸ்டார்டிங் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகே இதுக்கெல்லாம் நாங்கள் நின்று இருக்கோம் அப்படின்னு பேசினாங்க. ஓகே, அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆக்டர்னது எல்லா மீடியாவும் அவங்களே காட்டுதுன்னு சொன்னாங்க பார்த்தியா, அதில் தான் எனக்கு கருத்து வேறுபாடு. ஏன் சீமான் ஆக்டர் இல்லையான்னு நான் கேட்டேன். அவங்க ரிப்ளை பண்ணாங்க இது விவாதம் இல்லைன்னு. நான் உடனே ரிப்ளை பண்ணேன், இல்லை கேட்குறேன், அதில் சொல்கிறீங்கல்ல அதுக்கு சீமான் ஆக்டர் இல்லையா, நான் சீமான மூவியில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு, ஆக்டர் இல்லாமல் நான் எப்படி மூவியில் பார்த்தேன் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னு நீங்களே கேளுங்க. இல்லைம்மா, ஆக்சுவலாக வந்து விவாதம் அது இல்லை, சரியா? இங்கே அவன் வந்து இந்த கேள்வி, இந்த ஒரு இதுன்றது என்னன்னா, நீ ஆக்டரா ஏன் வர அப்படின்ற கேள்வியே அங்கே கேள்விக்கான விவாதமாக அங்கே நடைபெறும். அங்கே சொல்கிற விவாதன்றது நீ பார்த்தாலே தெரியும். இங்கே அரசியலில் வந்து இவன் ஒரு கூத்தாடி, இந்த கூத்தாடிக்கு வந்து ஏன் ஓட்டு போடுறீங்கன்ற கேள்விக்கு நம்ம வரல. அரசியல் களம்ன்றது எல்லாரும் மனிதர்கள் தான், இந்த நாட்டில் பிறந்த இந்த மண்ணினுடைய மனிதர்கள் தான், யார் வேணாலும் வரலாம். அறிவுபூர்வமாக நீ மக்களை சந்திக்கிறன்னா தான் அதுதான் தகுதியாக எடுக்கப்படணும், சரியா? அவன் கூத்தாடி அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த வீடியோவுடைய சாராம்சம் வந்து சாராம்சத்துக்கும் நீ கேட்கறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த வீடியோவுடைய சாராம்சம் என்னன்றது நீ பாரு, உனக்கு புரியும். இந்த ஊடக வெளிச்சம் இல்லைன்னு தான் இதில் வாதமாக சொல்றப்படலாம். நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், சரியா? நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டா வந்து களத்தில் இருக்கு, என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் என்னை யாருமே வந்து ஊடக வெளிச்சத்தில் என்னை காட்டலை, என்னை ஏதோ ஊருக்கா மாதிரி தொட்டுப்பாங்க. அந்த இடத்துல உள்ள புந்து நாங்கள் பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு விஜய் என்ற ஒரு நடிகருக்கு வந்து அந்த ஊடக வெளிச்சத்தை அப்படி காட்டி அதை வந்து காட்சிப்படுத்தி அதை வந்து இந்த மக்களுக்கு வந்து தீனியாக போடுறாங்க பாருங்க, இது தப்பு இது அப்படின்றது தான் இங்கே இந்த வீடியோவுடைய சாராம்சம், சரியா? ஸோ அதை தான் அவனும் அங்கே சொல்கிறான். ட்ரீம்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? விஜய் ஆக்டர்ன்றதால அவங்களுக்கு ஈஸியாக லைவ் எல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலன்னாங்க. அதுக்கு தான் நான் ஆன்சர் கேட்டேன், சீமானா ஆக்டர் தானே. அவங்க அனுப்பின வீடியோக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க ஆன்சர் பண்ணது ஏதாச்சும் நியாயமா இருக்கு அவங்களுக்கு? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இவங்க விவாதம் இல்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு முட்டு தராங்க. உண்மை அதுதான். ஆக்சுவலி அப்படியே பேச்சு வாக்குல கூத்தாடினும் சேர்த்துக்கிட்டாங்க மறைமுகமா. ஏன்னா டைரக்டா சொன்னா நம்ம சீமானும் கேட்போம்ல, அவரும் சினிமால இருந்துதான் வந்தாங்கன்னு கேட்போம்ல, அதனால அப்படியே மறைமுகமா சேர்த்துக்கிறாங்களாம். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும், இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. சரி, ஊடக வெளிச்சம் இல்லன்னு சொல்றாங்க, ஓகே. 15 வருஷமா மக்களோட இருக்கிற கட்சி ஏன் இன்னும் மக்களோட ஆதரவை பெறலன்னு அவங்க யோசிக்கவே இல்லையா? சரி, அது கூட விடுங்க, இவங்களுக்கு ஊடக வெளிச்சம் வேணும் அவ்வளவுதானங்க. இருக்கவே இருக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இப்ப நியூஸ் சேனல் தான் கவர் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. இவங்களே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு கூட அதை லைவா போடலாம், எல்லாருக்கும் போய் சேரும். இப்பெல்லாம் நியூஸ் சேனல்ல போய் பாக்குறதை விட சோசியல் மீடியா பாக்குறது அதிகம். சோ அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாமே, அது கூடவா இவங்களுக்கு தெரியல? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சாட்னு பாருங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ அனுப்பியாச்சு, அது என்ன வீடியோன்னு ப்ளே பண்ற பாருங்க. இவங்க இன்னும் அந்த ஃபேன்ஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. எப்படி வந்து விஜய் அஜித்துக்கும் நடுவில் சண்டை நடக்கும்போது இவங்க ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டிவிகே டிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சி கொள்கை எதிரி ஃபாசிசம் பாயாசம்னு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்டில் ஹேவன்ட் சீன் எனி விஜய் ஃபேன்ஸ் தட் டிஃபெண்டிங் விஜய் பொலிட்டிக்கலி. அவங்களுடைய மனப்பான்மை வந்து எப்படி இருக்குன்னா, நான் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் என்ன மாதிரியான தப்பு செஞ்சாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு கண்மூடித்தனமாக இருக்கும். விஜய்க்கு வந்து பொண்டாட்டி போனேன்னா நான் பொண்டாட்டியாக இருப்பேன்னு வந்து பேசுகிற அளவுக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்கிறதும் அவங்க ஃபேன்ஸ் வந்து அவருக்கு முட்டு தரதுமே வந்து ஹீ இஸ் என்ஜாயிங், லிட்ரலி ஹீ இஸ் என்ஜாயிங். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து வழிவகுக்காது. நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம விஜய் ரசிகர் மண்டபத்துலலாம் இருக்கும்போது, இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு மூவி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ நாளைக்கு ஒரு சூர்யா அவர்களோட மூவி வருதுன்னா அந்த குரூப்லலாம் என்ன வரும், அடுத்து அவர் எப்படிலாம் அப்யூஸ் பண்ணலாம், எப்படி ட்ரோல் பண்ணலாம், எப்படி வந்து அவருக்கு ஆப்போசிட்டான ரைட்டப்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு வரும். அது அந்த ஸ்கிரிப்டே தான் லிட்ரலி அப்ளைஸ் டு ஹியர். இப்போ நம்ம பார்க்குற முக்கால்வாசி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு சொல்லி வச்ச மாதிரியே ஒரே இது வரும். அந்த ரசிகர் கூட்டத்தை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிற போது அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸோ இவங்களை வந்து இவருக்கு அப்போசிட்டாக ஏதாவது வருதுன்னா அதுக்கு அவதூறு சொல்லணும், அதை வந்து போய் கமெண்ட்ஸில் போய் திட்டி வைக்கணும், அவ்வளோதான். என்ன ரமேஷ், வீடியோ பார்த்துட்டீங்களா? அந்த வீடியோ கீழே என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. Not all 2K kids are thugs and immature.
தர்க்ஸ்ன்றது வேற ஏதோ நினைச்சுக்கோங்க, தற்குரீஸ் அப்படின்றதா அது அனுப்பியிருக்காங்க. இந்த தற்குறின்ற வார்த்தை மட்டும் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு, அதை வச்சு அடிங்கடா அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி திருப்பி. யார் தற்குறின்னு எலெக்ஷன் ரிசல்ட்லயே தெரிஞ்சிருச்சு. சோ அதுலயே அவங்களுக்கு புரியலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ரிசல்ட் வந்தப்புறம் வீடியோ போடணும் தான் நான் அமைதியாவே இருந்தேன். அதனாலதான் இப்ப போடுறேன். ட்ரீமிஸ், இந்த வீடியோ லென்த் அதிகமா போகுது. ஆல்ரெடி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டு இதை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பார்ட் ஒரு ட்ரைலர் தான். நெக்ஸ்ட் பார்ட்ல தான் உண்மையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இருக்கு. பல உண்மைகள் வெளியே வரும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. லாஸ்டா நம்ம பார்த்த வீடியோக்கும் அந்த வீடியோல ரிப்ளை பண்ணலாம். டாடா.